அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திருப்பத்தூர் மாவட்டம் அங்கநாத வலசை அருகே கோவில் சுவர் இடிப்பு சம்பந்தமாக தற்பொழுது அங்கு ஒரு பதற்றமான சூழல் நிலவி வருகிறது. அது குறித்த அண்மை செய்தியை நாம் தற்பொழுது பார்த்து வருகிறோம். 6 வீடுகளுக்கு செல்லும் பாதையை அடைத்து ஊர் மக்கள் கோவில் சுவர் கட்டியதாக குற்றச்சாட்டானது எழுந்திருக்கிறது. இது குறித்த விரிவான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் நித்யானந்தம். வணக்கம் நித்யானந்தம், என்ன நடந்தது? விரிவான விவரம். கண்டிப்பாக கௌதமி. அதாவது திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் அடுத்த அங்கநாத வலசை என்ற கிராமத்துல பழமை வாய்ந்த மாரியம்மன் கோவில் உள்ளது. அந்த இடத்துல ஊர் பொதுமக்கள் மற்றும் மேலும் புதிதாக ஒரு கோயிலை கட்டி வராங்க. இந்த நிலையில அந்த கோவிலை சுற்றி சுற்றுச்சுவரும் எழுப்பப்பட்டு வருகிறது. இந்த நிலையில அந்த சுற்றுச்சுவர் பின்புறம் பாத்தீங்கன்னா சுமார் 6 குடும்பங்கள் வசித்து வராங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா அதாவது ஒரே ஊர் ஒரே உறவுக்காரர்கள் இருக்கும் நிலையில அந்த ஊர் நாட்டமையாக இருக்கக்கூடிய வெள்ளையன் என்பவர் வீட்டுக்கு அந்த 6 வீட்டுக்கும் வழி பிரச்சனை சம்பந்தமாக விரோதமாக இருந்து வந்ததாக தெரிகிறது. இந்த நிலையில கோவிலின் பின்புறம் உள்ள அன்பழகனின் தாயாரான ராஜேஸ்வரி சில தினங்களுக்கு முன்பு உயிரிழந்தாரு. இந்த நிலையில நேற்று காரியம் நடக்குது. அப்போது பாத்தீங்கன்னா வழி இல்லாத காரணத்தால கோவிலின் சுற்றுச்சுவரை அன்பழகனின் குடும்பத்தார் இடிச்சதாகவும் தெரிகிறது. இதன் காரணமாக ஊர் மக்களுக்கும் அன்பழகனின் குடும்பத்தாருக்கும் மற்றும் வழி இல்லாமல் தவிக்கும் 6 குடும்பத்தினருக்கும் இடையே ஏற்பட்ட பிரச்சனைகள் அடிதடியாக மாறுது. இந்த நிலையில அந்த கீதா மற்றும் சந்திரா மகேஸ்வரன் ஆகியோர் பலத்த காயமடைந்து திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சையும் பெற்று வராங்க. இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்த திருப்பத்தூர் உட்கோட்ட துணை காவல் கண்காணிப்பாளர் செந்தில் தலைமையில சுமார் 20க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டு எந்த ஒரு அசம்பாவிதமும் நடைபெறாத வண்ணம் பாதுகாப்பு பணியிலும் இதுவரை ஈடுபட்டு வரதும் குறிப்பிடத்தக்கது. இதன் காரணமாக அப்பகுதியில் பெரும் பரபரப்பும் காணப்பட்டு வருகிறது, குறிப்பிடத்தக்கது. கௌதமி, விவரங்களுக்கு நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.